Morning students. காமர்ஸில் 11th காமர்ஸில் 9th சாப்டரில் அட்வான்டேஜஸ் ஆஃப் பப்ளிக் கார்பரேஷனில் நெக்ஸ்ட்டு பாயிண்ட் டெய்லர் மேடு ஸ்டாட்யூட் அப்படிங்கிறது தயார் நிலை அப்படின்றாங்க. அதாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, த ஸ்பெஷல் ஆக்ட் பை விச் எ பப்ளிக் கார்பரேஷன்ஸ் இஸ் கிரியேட்டட் கேன் பி டெய்லர் மேடு டு மீட் த ஸ்பெசிஃபிக் நீட்ஸ் ஆஃப் த பப்ளிக் கார்பரேஷன்ஸ். என்ன சொல்கிறாங்கன்னா, பொதுக்கழகங்கள் பப்ளிக் கார்பரேஷன்ஸ் அப்படிங்கிறது சிறப்பு சட்டத்தின் மூலம் ஸ்பெஷல் ஆக்ட் மூலம் கிரியேட்டட் special act by which a public corporation is created can be tailor made to meet the specific needs of the public corporation அப்படிங்கிறாங்க. அதாவது சிறப்பு சட்டத்தின் மூலம் உருவாக்கப்படுவதால் அதன் தேவைகளை நிறைவேற்றிக் கொள்கின்றன அப்படிங்கிறாங்க. ஓகே, then so that the corporations can functions in the best manner to achieve its objectives அப்படிங்கிறாங்க. அதாவது அந்த பப்ளிக் கார்பரேஷன் அப்படிங்கிறது ஒரு சிறப்பான செயல்பாடுகள் மூலம் நோக்கங்களை நிறைவேற்றிக் கொள்கிறது அப்படிங்கிறாங்க. த கார்பரேஷன்ஸ் கேன் ஃபங்க்ஷன்ஸ் இன் தி பெஸ்ட் மேனர் டு அச்சீவ் இட்ஸ் அப்ஜெக்டிவ்ஸ். அதோட அப்ஜெக்டிவ்ஸ் எல்லாமே சிறப்பான செயல்பாடுகள் மூலம் நிறைவேற்றுகிறதா சொல்லியிருக்கிறாங்க. தென் 5th பாயிண்ட், நாட் அஃபெக்டட் பை பொலிட்டிக்கல் சேஞ்சஸ். அப்படின்னா அரசின் தலையீடு இன்மை அப்படிங்கிறாங்க. பொலிட்டிக்கல் சேஞ்ச் பீயிங் எ டிஸ்டிங்க்ட் லீகல் என்டிட்டி, a public corporation is not much affected by political change. It can maintain continuity of policy and operations அப்படிங்கிறாங்க. அதாவது அரசியல் தலையீடுகளால் எந்தவித பப்ளிக் கார்பரேஷனும் பாதிப்பு ஏற்படுவதில்லை அப்படிங்கிறாங்க. இதனால் அதன் கொள்கைகளும் செயல்பாடுகளும் கண்டினியூட்டியாக தொடர்ச்சியாக நடைபெறுது. பாலிசி அண்ட் ஆப்ரேஷன்ஸ் கண்டினியூஸாக நடைபெற்று கொண்டிருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. தென் 6th பாயிண்ட், லெஸர் லைக்லிஹுட் ஆஃப் எக்ஸ்போர்ட்டேஷன் அப்படின்னாக்கா குறைந்த அளவிலான சுரண்டலுக்கே வாய்ப்பு அப்படின்னு. லைக்லிஹுட் ஆஃப் எக்ஸ்ப்ளாய்டேஷன்ஸ்னால் சுரண்டலுக்கான வாய்ப்புகள். தி போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் ஆஃப் எ பப்ளிக் கார்பரேஷன்ஸ் consist of representative of various interest groups like labor, consumers, etc. அப்படிங்கிறாங்க. அதாவது என்ன சொல்கிறாங்க, பொது கழகத்தின் மூலம் இயக்குநரவையில் சமுதாயத்தில் பலதரப்பட்ட பணியாளர்கள், நுகர்வோர்கள், சமுதாய நல விரும்பிகள் ஆகியோரை அரசே தேர்ந்தெடுப்பதால் சுரண்டல் மற்றும் ஊழல் ஆகியவை இருப்பது இல்லை அப்படிங்கிறாங்க. அதாவது த போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் ஆஃப் பப்ளிக் கார்பரேஷன்ஸ் consist of representative of various interest groups like labor, consumer, etc. nominated by the government. As such, there is lesser likelihood of exploitations of any class of society by the public corporations. இதில் எல்லாமே போர்ட் ஆஃப் டைரக்டரே கன்சிஸ்ட் பண்ணுறதுனால இங்கே எந்த ஒரு யாரோடைய லேபரோ கன்சியூமருக்கோ எந்த விதமான எக்ஸ்ப்ளாய்டேஷனும் இது நடப்பது இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. எந்த விதமான சுரண்டலுக்குமே இல்லை, வாய்ப்புகள் இருப்பது இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. தென் 7th பாயிண்ட், ரீசனபிள் ப்ரைஸிங் பாலிசி அப்படின்னா நியாயமான விலை கொள்கை அப்படின்றாங்க. ஏ பப்ளிக் கார்பரேஷன்ஸ் ஃபாலோஸ் எ ரீசனபிள் ப்ரைஸிங் பாலிசி பேஸ்ட் ஆன் காஸ்ட் பெனிஃபிட் அனாலிசிஸ் அப்படிங்கிறாங்க. அதாவது பப்ளிக் கார்பரேஷன் ஃபாலோ த ரீசனபிள் ப்ரைஸிங் பாலிசி பேஸ்ட் ஆன் காஸ்ட் பெனிஃபிட் அனாலிசிஸ் அப்படிங்கிறது அடக்க விலை லாபம் என்ற அடிப்படையில் இந்த பப்ளிக் கார்பரேஷன்ஸ் அப்படிங்கிறது விலை கொள்கையை உருவாக்குகிறது அப்படிங்கிறாங்க. ப்ரைஸிங் பாலிசி உருவாக்கியிருக்கு அப்படிங்கிறாங்க. ஹென்ஸ் பப்ளிக் ஆர் ஜென்ரலி சாட்டிஸ்ஃபைடு வித் த ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் பை த பப்ளிக் கார்பரேஷன்ஸ் அப்படின்னா பப்ளிக் கார்பரேஷன் அதாவது இப்போ குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் அப்படிங்கிறது சரக்கு மற்றும் சேவை. குட்ஸ் அண்ட் சர்வீசஸ்ங்கிறது சரக்கு மற்றும் சேவை. இது பப்ளிக் கார்பரேஷன்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்கா, சரக்கு மற்றும் சேவை பணிகளை மக்கள் திருப்தி அடையக்கூடிய வகையில் செயலாற்றுகிறது. சாட்டிஸ்ஃபைடு வித் த ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் பப்ளிக் ஆர் த ஜென்ரலி அப்படின்னாக்கா பொதுமக்கள் திருப்தி அடையக்கூடிய வகையில் இந்த சரக்கு மற்றும் சேவை பணியானது பொதுக்கழகம் செய்து கொண்டிருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதை நம்ம அட்வான்டேஜஸில் ஒரு 7 பாயிண்ட்ஸ் கிட்ட கொடுத்துருக்காங்க. அட்வான்டேஜஸ் ஆஃப் பப்ளிக் கார்பரேஷன்ஸில். ஓகே, தென் டிஸ்அட்வான்டேஜஸ் ஆஃப் பப்ளிக் கார்பரேஷன்ஸில் ஃபஸ்ட்டு பாயிண்ட், அட்டானமி அண்ட் ஃப்ளெக்சிபிலிட்டி ஒன்லி இன் தியரி.
அப்படிங்கிறாங்க. அதாவது தன்னாட்சி மற்றும் நெகிழ்வுத்தன்மை அப்படிங்கிறாங்க. தன்னாட்சி மற்றும் நெகிழ்வுத்தன்மை அப்படின்றதா சொல்கிறாங்க. இதில் ஃபர்ஸ்ட் பாயிண்ட், autonomy and flexibility advantages of public corporations exist only in theory. only in the theory அப்படிங்க. அதாவது என்ன சொல்லியிருக்கிறாங்க, அட்டானமி அண்ட் ஃப்ளெக்சிபிலிட்டினா தன்னாட்சி மற்றும் நெகிழ்வுத்தன்மை என்பது அட்வான்டேஜஸ் ஆஃப் பப்ளிக் கார்பரேஷன்ஸ் எக்ஸிஸ்ட் ஒன்லி இந்த தியரி, எல்லாமே ஏற்றளவில் மட்டுமே இருக்குது, தியரி பேசிஸில் தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. தென் இன் ப்ராக்டிஸ் there is a lot of inference in the working of a public corporations by the minister, government officers and other politicians. அதாவது என்ன சொல்கிறாங்க, அந்த பப்ளிக் கார்பரேஷன்ஸ் அப்படிங்கிறது பை மினிஸ்டர்ஸ் அமைச்சர்கள் மூலமாக, அந்த துறை அமைச்சர்கள் மூலமாகவும், அரசு அலுவலர்கள் கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் அரசு அலுவலர்கள் மற்றும் பொலிட்டீசியன்ஸ் மூலமாகவும் அதிக இடையூறுகள் ஏற்படுவதாக சொல்லியிருக்கிறாங்க. லாட் ஆஃப் இன்டர்ஃபியரன்ஸ்னாக்கா அதிக அளவு இடையூறுகள் ஏற்படுவதாக சொல்லியிருக்காங்க. யார் யார் மூலமாக, இந்த பப்ளிக் கார்பரேஷன்ஸ் மூலமாகவும், பப்ளிக் கார்பரேஷன்ஸ் இந்த மினிஸ்டர்ஸ் மூலமாகவும், கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் அண்ட் த பொலிட்டீசியன்ஸ் மூலமாக லாட் ஆஃப் இன்டர்ஃபரன்சஸ் ஆகியிருக்கு, அதிக அளவில் இடையூறு ஏற்படுவதாக சொல்லியிருக்காங்க. தென் செகண்ட் பாயிண்ட், மிஸ்யூஸ் ஆஃப் மோனோபொலிஸ்டிக் பவர். மோனோபொலிஸ்டிக்ஸ் பவர் அப்படிங்கிறது சர்வாதீன அதிகாரத்தை தவறாக மிஸ்யூஸ் பண்ணுறாங்க. சர்வாதீன அதிகாரத்தை மிஸ்யூஸ் பண்ணுறது. த மோனோபொலிஸ்டிக் பவர்ஸ் ஆஃப் மிஸ்யூஸ் அப்படிங்கிறது தவறாக பயன்படுத்துகிறாங்க. எப்படின்னாக்கா, த பப்ளிக் கார்பரேஷன்ஸ் ஆஃபன் என்ஜாய் மோனோபொலி இன் தியர் ஃபீல்டு ஆஃப் ஆப்ரேஷன்ஸ் அப்படிங்கிறாங்க. அதாவது இந்த பப்ளிக் கார்பரேஷன்ஸ் அப்படிங்கிறது அதனுடைய ஆக்டிவிட்டி செயல்பாடுகளை சர்வாதீன அதிகாரம் பெற்றவையாக இருக்குது. மொனோபொலி இன் தியர் ஃபீல்ட் ஆஃப் ஆப்ரேஷன்ஸ், அந்த ஃபீல்டில் மொனோபொலியா சர்வாதிகாரத்தை உடையதாக இருக்குது. as such on the one hand they are indifferent to consumer needs and problems, and on the other hand often to not hesitate to exploit consumers அப்படிங்கிறாங்க. அதாவது ஒரு வகையில் என்ன சொல்கிறாங்க, கன்சியூமருடைய தேவைகள் இருக்கு இல்லையா, கன்சியூமருடைய நீட்ஸை என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்கா, நீட்ஸையும் அவங்களுடைய பிரச்சனைகள் ப்ராப்ளம்ஸையும், கன்சியூமருடைய நீட்ஸ் அண்ட் ப்ராப்ளம்ஸ் இருக்கு இல்லையா, அந்த நீட்ஸ் அண்ட் ப்ராப்ளம்ஸ் எவ்வித முயற்சியும் எடுக்கிறது இல்லை, அவங்களுடைய பிரச்சனைகளுக்கு முடிவுகள் எடுப்பது இல்லை. மற்றொருபுறம் சொல்லணும் அப்படின்னோம்னா, கன்சியூமர்கிட்டேருந்து சுரண்டுதல் எவ்வித தயக்கமும் காட்ட மாட்டாங்க. அப்போ எல்லாம் அந்த கன்சியூமர்கிட்ட அதிகப்படியான சுரண்டல்களை கொண்டு வந்துருக்காங்க. அதான் எக்ஸ்ப்ளாய்டு கன்சியூமர்ஸ் அப்படிங்கிறாங்க. அதாவது நீட்ஸ் அண்ட் அதர் ஹேண்டு ஆஃபன் டு நாட் ஹெசிஸ்டேட் டு எக்ஸ்ப்ளாய்டு கன்சியூமர்ஸ். அந்த கன்சியூமர்கிட்டேருந்து சுரண்டுறதை எந்தவித தயவுமே பார்க்குறதில்ல. அப்போ கன்சியூமர்ஸ் நிறைய அளவில் சுரண்டப்படுறாங்க அப்படிங்கிறத இதில் சொல்லியிருக்காங்க. தென் தேர்ட் பாயிண்ட், ரிஜிட் கான்ஸ்டியூஷன்ஸ் அப்படிங்கிறது எப்படின்னா, நெகிழ்வுத்தன்மையற்ற அரசியல் அமைப்பு. கான்ஸ்டியூஷன்ஸ்னால் அரசியல் அமைப்பு. இதில் என்ன சொல்லியிருக்காங்க, த கான்ஸ்டியூஷன்ஸ் ஆஃப் எ பப்ளிக் கார்பரேஷன்ஸ் இஸ் வெரி ரிஜிட் அப்படிங்கிறாங்க. அதாவது இதில் என்ன சொல்கிறாங்க, அந்த கார்பரேஷன்ஸ் பொது கழகத்தினை உருவாக்கக்கூடிய அரசியல் சட்ட பிரிவுகள் என்பது நெகிழ்வுத்தன்மையற்றதாக இருக்குது. இட் கேன் நாட் பி சேஞ்ச்டு. இது எவ்விதத்துலேயும் மாற்றக்கூடியது அல்ல. இட் கேன் நாட் பி சேஞ்சுனா மாற்றக்கூடியது அல்ல அப்படின்றாங்க. வித்தவுட் அமெண்டிங் த ஸ்டேட்யூட் ஆஃப் இட்ஸ் ஃபார்மேஷன்ஸ், ஹென்ஸ் ஏ பப்ளிக் கார்பரேஷன்ஸ் குட் நாட் பி ஃப்ளெக்சிபிள் இன் இட்ஸ் ஆப்ரேஷன்ஸ் அப்படிங்கிறாங்க. அதாவது என்ன சொல்கிறாங்க, அதை உருவாக்க தேவையான சட்ட விதிகள் ரொம்ப அவசியம். ஸ்டாட்யூட் ஆஃப் இட்ஸ் ஃபார்மேஷன்னா வைக்கிறதுக்கான சட்ட விதிகள் ரொம்ப முக்கியம். அதே போல் அதோடைய செயல்பாடுகள் நெகிழ்வுத்தன்மையற்றதாக இருக்குது. த கார்பரேஷன்ஸ் குட் நாட் பி ஃப்ளெக்சிபிள் இன் இட்ஸ் ஆப்ரேஷன், நெகிழ்வுத்தன்மையற்றவையாக இருக்குது. தென் ஃபோர்த் பாயிண்ட், லோ மேனேஜரல் எஃபிஷியன்சி அப்படிங்கிறது குறைவான மேலாண்மை திறமை அப்படிங்கிறாங்க. ஸோ quite often civil servants who do not possess management knowledge and skills are appointed by the government on board of directors of a public corporations.
As such, managerial efficiency of public corporations is not as much as found in private business enterprises அப்படிங்கிறாங்க. அதாவது இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த பொது கழகத்தில் வந்து அலுவலர்கள் அப்படிங்கிறவங்க வந்து எந்த பெரிய அளவில் மேலாண்மை அறிவு பெற்றவர்களாகவோ திறமைசாலிகளாகவோ அதன் மேலாண்மை இயக்குநர்கள் வந்து இருப்பதில்லை. அதனால் ப்ரைவேட் இன்ஸ்டியூஷனில் வந்து பணியாளர்களுடைய மேலாண்மை திறமைக்கு பொது கழகத்துடைய அலுவலர்கள் வந்து ஈடானவர்கள் அல்ல அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. ப்ரைவேட் பிஸ்னஸ் என்டர்பிரைசஸ் நாட் மச் அஸ் ஃபவுண்ட் இன் ப்ரைவேட் பிஸ்னஸ் என்டர்பிரைசஸ் அப்படிங்கிறது வந்து அந்த மேலாண்மை திறமைக்கு பொது கழகத்துடைய அலுவலர்கள் வந்து ஈடானவர்கள் அல்ல அப்படின்றத சொல்லியிருக்காங்க. தென் 5th பாயிண்ட், ப்ராப்ளம் ஆஃப் பாசிங் ஏ ஸ்பெஷல் ஆக்ட் அப்படிங்கிறாங்க. சிறப்பு சட்டம் இயற்றுவதில் சிக்கல். ப்ராப்ளம் ஆஃப் பாசிங் ஸ்பெஷல் ஆக்ட், சிறப்பு சட்டம் இயற்றுவதில் வந்து சிக்கல் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, பப்ளிக் கார்பரேஷன்ஸ் cannot be formed without passing special act which is a time consuming and difficult process. Hence the scope for setting up public corporations is very ரெஸ்ட்ரிக்டட் அப்படிங்கிறாங்க. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, பப்ளிக் கார்பரேஷன்ஸ் அப்படிங்கிறது வந்து cannot be formed without passing, அதாவது சிறப்பு சட்டங்கள் மூலம் மட்டுமே இதை வந்து உருவாக்க முடியும். ஸ்பெஷல் ஆக்ட் மூலம் மட்டும்தான் இதை வந்து என்ன பண்ண முடியும், உருவாக்க முடியும். சிறப்பு சட்டம் இயற்றுவது அப்படிங்கிறது வந்து எளிதானது அல்ல. விச் த டைம் கன்சியூமிங் அண்ட் டிஃபிகல்ட் ப்ராசஸ், இது வந்து அமைப்பது அப்படிங்கிறது வந்து எளிதானது அல்ல. அதனால் இதை உருவாக்கக்கூடிய சட்ட நடைமுறைகள் வந்து சிக்கலானதாக இருக்குது. டிஃபிகல்ட் ப்ராசஸ், த கன்சியூமிங் த டிஃபிகல்ட் ப்ராசஸ்னால் சிக்கலான முறையில் இருக்குது. அதே போல் இந்த பப்ளிக் கார்பரேஷன்ஸை வந்து க்ரியேட் பண்ணுறதுலேயும் வந்து எப்பொழுதோ நிகழக்கூடிய ஒன்றாக இருக்குது அப்படிங்கிறாங்க. ஹென்ஸ் த ஸ்கோப் ஃபார் செட்டிங் அப் பப்ளிக் கார்பரேஷன் இஸ் வெரி ரெஸ்ட்ரிக்டட் அப்படிங்கிறாங்க. ஓகே, தென் 6th பாயிண்ட், கிளாஸ் ஆஃப் டைவர்ஜென்ட் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறாங்க. அதாவது முரண்பாடுகள் அப்படின்னா என்னென்னா, இன் தி போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் ஆஃப் பப்ளிக் கார்பரேஷன்ஸ் கன்ஃப்ளிக்ட் மே அரைஸ் அமாங் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் ஆஃப் different groups. Such classes tell upon the efficient functionings of the corporations and may hamper its growth அப்படின்றாங்க. அதாவது என்னன்னாக்கா, பொது கழகத்தின் இயக்குநரவை அப்படிங்கிறது உறுப்பினர்களுடைய பல்வேறு குழுக்களுக்கிடையே பல்வேறு முரண்பாடுகளை வந்து உருவாக்குறது. அதனால் என்ன பண்ணுறாங்க, பொது கழகங்களுடைய செயல்திறன் வந்து பெரிதும் பாதிக்கப்படுவதாக சொல்லியிருக்காங்க. ஸோ லிசன் ஹியர். ஸோ இது வந்து பப்ளிக் கார்பரேஷன்ஸோடைய அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்குது. ஸோ இதில் இந்த பாயிண்ட்ஸ் வந்து இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் வந்து படிச்சுக்கோங்க. ஓகே.